கழகத்தின் வணக்கங்கள். கடந்த வீடியோவில் 150 கோடி இந்திய மக்கள் வாழ்கின்ற நம்முடைய தேசத்தில் 110 கோடிக்கும் அதிகமான இந்துக்கள் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள். அதில் 95% அதிகமான இந்துக்கள் ஆட்சி அதிகாரங்களில் இருக்கும்போது இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று இந்த இந்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இன்றைய ஆளும் ஒன்றிய அரசின் சார்ந்த பாஜக கட்சியும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளும் சங்கு பரிவார அமைப்புகளும் என்பதை நாம் கடந்த வீடியோவில் பார்த்தோம். அதே போல இன்னும் ஒன்றை இவர்கள் இந்த நாட்டில் வளரவிட்டு இளைஞர்களிடையே மாணவர்களிடையே இருக்கின்ற அறிவு திறனை குலைக்கும் அளவுக்கு மிக கேவலமான ஒரு செயல் கடந்த 10 ஆண்டுகளில் நம்முடைய நாட்டில் மிக தாராளமாக பரவிக்கொண்டிருக்கின்றது. அது என்னவென்றால், போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற இளைஞர்களும் மாணவர்களும் நம்முடைய நாட்டில் மிக அதிக அளவில் இப்போது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு ஆபத்தான தகவல், வேதனையான ஒரு தகவல். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு டெல்லியில், நம்முடைய நாட்டின் தலைநகர் டெல்லி மஹிபால்பூரில் 562 கிலோகிராம் கொக்கைன் பிடிக்கப்பட்டது. அன்று அதே நாளில் 40 கிலோ மரிஜானா என்ற ஒரு ஆபத்தான போதைப் பொருளும் அத்துடன் பிடிக்கப்பட்டது. இது பிடிக்கப்பட்ட போது அது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதை அவர்கள் ஆராய்ந்தபோது அது குஜராத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதை அறிய முடிந்தது. இதை நாங்கள் தனியாக இந்த தகவல்களை சொல்லவில்லை. இந்தியாவின் நார்கோட்டிக், அதாவது போதை பொருள் தடுப்பு அமைப்பினர் வெளியிட்ட அறிக்கையிலிருந்து நம்முடைய பத்திரிகைகளில் வந்த செய்திகள் இவை அனைத்தும். அதேபோல் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி டெல்லியில் ரமேஷ் நகர் வெஸ்ட் என்ற பகுதியில் 208 கிலோகிராம் கொக்கைன் பிடிக்கப்பட்டது. அது குஜராத்தின் அங்கலேஸ்வர் என்ற பகுதியிலிருந்து டெல்லி நோக்கி கொண்டு வரப்பட்ட போதைப்பொருள். அதே ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி 518 கிலோகிராம் கொக்கைன் அங்கலேஸ்வர் குஜராத்தில் பிடிக்கப்பட்டது. ஆக மொத்தம் அந்த ஆண்டில் 1289 கிலோகிராம் கொக்கைனும் 40 கிலோ மரிஜானாவும் பிடிக்கப்பட்டது. இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் குஜராத் மாநிலத்திலிருந்து டெல்லி நோக்கி கொண்டு வரப்பட்டது. குஜராத்திலும் பிடிக்கப்பட்டது. நம்முடைய தேர்தல் ஆணையமானது ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டது. 2024 தேர்தல் காலத்தில், அதாவது மே 20ஆம் தேதி ஒரு பத்திரிகை செய்தி அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த பத்திரிகை செய்தியில் ஆயிரத்தி 3959 கோடி அளவுக்கான போதைப் பொருட்கள் நம்முடைய இந்த தேர்தல் காலத்தில் பிடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. மட்டுமல்ல, அந்த 3959 கிலோகிராம் கோடி அளவுக்கான அந்த போதைப் பொருளில் 1789 கோடிக்கான போதைப் பொருளானது குஜராத் மாநிலத்திலிருந்து பிடிக்கப்பட்டிருக்கிறது. மீதி இருந்த அந்த அளவுக்கான போதைப் பொருட்கள் மற்ற மாநிலங்களிலிருந்து பிடிக்கப்பட்டன என்ற தகவலை தேர்தல் கமிஷன் வெளியிட்டது. அதே போல் குஜராத்தில் அங்கலேஸ்வர் என்ற பகுதியில் என்ற கிராமத்தில் அப்கார் ட்ரக்ஸ் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனி இருக்கிறது. அந்த கம்பெனியில் போதைப் பொருட்கள் தயாரிப்பதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதே போல் அப்சா என்டர்பிரைசஸ் என்ற கம்பெனி அங்கலேஸ்வரில் செயல்பட்டு வருகிறது. அங்கும் போதைப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதான செய்திகள் கண்டறியப்பட்டுள்ளன.
பரூச் மாவட்டத்தில் சேக்கா கிராமத்தில் மயக்க மருந்து தடுப்பதற்கான ஒரு மயக்க மருந்தானது, அதாவது இந்த போதைப் பொருளானது தயாரிப்பதற்கான ஒரு தொழிற்சாலை வேலை நடந்து கொண்டிருக்கின்றது என்ற தகவலையும் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த போதைப்பொருள் தடுப்பு அந்த அலுவலகத்தில் அவர்கள் வெளியிட்ட செய்தியிலிருந்து வந்திருக்கின்றது. பதேதராவில் சாப்லி தாலுக்காவில் ஒரு சாப்லி பதேதரா, அதாவது குஜராத் மாநிலம் பதேதரா சாப்லி என்ற கிராமத்தில் சாப்லி தாலுக்காவில் இதே போல ஒரு கெமிக்கல் கம்பெனி அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. 2021 செப்டம்பரில் 3000 கிலோ ஹெராயின் முந்திரா துறைமுகம் வழியாக முந்திரா துறைமுகத்திலிருந்து பிடிக்கப்பட்டது. 3000 கிலோ போதைப்பொருளானது, அதாவது 21,000 கோடி அளவுக்கான போதைப்பொருளானது முந்திரா துறைமுகத்திலிருந்து பிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முந்திரா துறைமுகம் யாருடையது என்பதெல்லாம் நமக்கு முன்னாடியே பல தகவல்கள் மூலமாக தெரிய வந்திருக்கின்றன. அதானி அவர்களின் துறைமுகம், மோடி அவர்களின் உற்ற நண்பனான அதானி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துறைமுகம் முந்திரா துறைமுகம். அந்த துறைமுகத்திலிருந்து பிடிக்கப்பட்டிருக்கின்ற. அதே போல் ஜூன் 2022 ஜூனில் 24,000 கேஜி ஹெராயின், அதாவது 24,000 கேஜி ஹெராயின் பிடிக்கப்படாமல், அதாவது பிடிபடாமல் நாட்டிற்குள் அந்த நாட்டிற்குள் பல மாவட்டங்களுக்கு சென்றிருக்கின்ற இந்த தகவலும் மிக ஆபத்தான ஒரு தகவலாக அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். 2022 மே மாதத்தில் 500 கோடி அளவிலான 52 கிலோ கொக்கைன் பிடிக்கப்பட்டிருக்கின்றது முந்திரா துறைமுகத்தில். இவை அல்லாமல் 500 கோடி அளவிலான 52 கிலோ கொக்கைன் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. 2022 ஜூலை 375 கோடி ரூபாய் அளவுக்கான 75 கிலோ ஹெராயின் பிடிக்கப்பட்டிருக்கின்றது இதே துறைமுகத்திலிருந்து. இந்த ஹெராயினானது பஞ்சாபுக்கு அனுப்புகின்ற அந்த நேரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. 2024 ஜூலை 110 கோடி ட்ரமட்டேல் என்ற ஒரு போதைப்பொருளானது முந்திரா துறைமுகத்தில் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி தொடர்ச்சியாக போதைப்பொருளானது ஒரு துறைமுகம், அதாவது குஜராத்தில் இருக்கின்ற அதானியின் துறைமுகத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள்கள் அனைத்தும் பிடிக்கப்பட்டிருக்கின்றது என்பது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான செய்தி. இந்த செய்தியை பற்றி பாராளுமன்றத்தில் யாரும் பேசுவதில்லை, யாரும் கேட்பதில்லை. ஆனால் இந்த போதைப்பொருள் கலாச்சாரமானது இன்று நம்முடைய நாட்டின் எல்லா மூலை முடுக்குகளிலும், பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், பொது இடங்களிலெல்லாம் மக்கள் முன் சர்வசாதாரணமாக இந்த போதைப்பொருள் விற்கும் பழக்கமானது, வாங்கும் பழக்கமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பத்திரிகைகளை பார்க்கின்றோம். தினம் 2 மாணவர்கள் கைது, அல்லது கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் கைது என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கடந்த இந்த 21, 22, 23, 24 இந்த காலகட்டத்தில் 3 ஆண்டுகளில் 2.5 லட்சம் கோடி அளவிற்கான போதைப் பொருளானது நம்முடைய நாட்டில் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. பிடிபடாமல் சென்றது எந்த அளவிற்கென்று யாருக்குமே தெரியாது. மொத்தமாக இவர்கள் சொல்லும்போது இந்த போதைப் பொருளானது இந்தியா வழியாக பங்களாதேஷிற்கு கடத்தப்படுகின்றது என்ற ஒரு தகவல் கூட இதுடன் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு போதைப்பொருள் உற்பத்தி செய்து அல்லது இறக்குமதி செய்து வியாபாரத்திற்காக விடுகின்ற ஒரு நாடாக நம்முடைய நாடு மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை நினைக்கும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நம்முடைய இளைஞர்களும் நம்முடைய மாணவர்களும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மதத்தால் மக்களின் அறிவுக்கூர்மையை மழுங்கடித்தவர்கள் இப்போது போதைப் பொருளாலும் நம்முடைய மக்களின் அறிவுத்திறனை மழுங்கடிக்கச் செய்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய இளைஞர்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இது நம்முடைய நாட்டிற்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். இத்தனை போதைப் பொருட்கள், இவ்வளவு போதைப் பொருட்கள் ஒரு மாநிலம் வழியாக இந்தியாவின் பல பாகங்களுக்கும் செல்கிறது என்றால்
அந்த மாநிலம் எப்படி தன்னுடைய ஆட்சியை வைத்திருக்கின்றது. அவர்கள் இதே மாநிலத்தில் தான் நாம் பார்த்தோம், சுங்கவரி தனியார் ஒருவர் 1 வருட காலத்திற்கு மேலே 5 வருடங்கள் சுங்கவரி அலுவலகம் ஒன்று திறந்து வைத்து அதன் வழியாக சுங்கவரி பிரித்து கொண்டிருந்தார் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு தனியார் நீதிமன்றம் அமைத்து பல வருடங்கள் ஒருவர் செயல்பட்டு கொண்டிருந்தார் என்ற செய்தி இதே குஜராத்தில் தான் நடந்தது. இப்போது சமீப காலமாக மருத்துவக் கழகம் ஒன்றை உருவாக்கி அதன் வழியாக மருத்துவ சான்றிதழ்கள் போலியாக இவர்கள் அளித்திருக்கின்றார்கள். அதுவும் குஜராத்தில் தான் நடந்திருக்கின்றது. இப்போது இந்த போதைப்பொருள் விற்பனையும் குஜராத்திலிருந்து தான் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு இவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அதன் வழியாக நம்முடைய இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற இளைஞர்கள் வழியாக அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் ஆபத்தானது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகும் ஒரு பழக்கம் நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய மாணவர்களுடைய வந்துவிட்டால் அவருடைய எதிர்காலமானது வீணடிக்கப்படும் என்பதுதான் உண்மை. நம்முடைய நாட்டில் என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி அறியக்கூடிய எந்த ஒரு அறிவும் இவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். ஏற்கனவே ஒரு சதவீதத்திற்கும் 20% அதிகமான இளைஞர்களை மதம் என்ற பெயரில் இவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் மதம் என்ற பெயரில். அதே போன்று அவர்களுக்கு இதை கூட போதைப்பொருள் பழக்கத்தை கூட இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் புகுத்திவிட்டால் பிறகு அவர்கள் என்ன நினைத்தாலும் அதை செய்துவிடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை நிச்சயமாக நம்முடைய நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும், அது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற நல்லவர்களானாலும் சரி, எதிர்க்கட்சிகளில் இருக்கின்றவர்களானாலும் சரி, எல்லோரும் நல்லவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதை தடுக்க வேண்டும். நம்முடைய நாட்டில் போதைப்பொருள் என்ற கலாச்சாரம் மிகப்பெரிய ஒரு கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இதற்கு பல வழிகளை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த வழிகளில் சென்று அவர்களை கண்டுபிடித்து அதை தடுப்பதற்கான முயற்சிகளை நம்முடைய அரசாங்கம் எடுக்கிறதா என்றால் உண்மையிலேயே 100% அது சரியாக நடக்கிறது என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், போதைப்பொருள் வைத்திருக்கும் ஒருவன் பிடிபட்டால் திருப்பி ஒரு 10 நாள் தாண்டிய பிறகு மீண்டும் அவன் வெளியே வந்து அதே தொழிலை தான் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் போதைப்பொருள் எந்த அளவிற்கு நம்முடைய மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நம்முடைய நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமென்றால், நம்முடைய நாட்டின் மக்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு சிறந்த இடத்தை நோக்கி அவர்கள் நகர வேண்டுமென்றால் அவர்கள் இந்த போதைப்பொருள், மத அடிமைத்தனம் இப்படி போன்ற பல பிரச்சனைகளில் அவர்கள் விடுபட்டு கல்விதான் இந்த நம்முடைய வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் துணையாக நிற்கும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அந்த கல்வியை அவர்கள் சரியாக கற்று இதுபோன்ற கேடுகட்ட பழக்கங்களை அனைத்தையும் விட்டு அவர்கள் நம்முடைய நாட்டை சரியான பாதையில் எதிர்காலத்தில் அழைத்து செல்பவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு பெற்றோர்கள், நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு அல்லது கல்லூரிக்கு செல்லும்போது எப்படி செல்கிறார்கள், அவர்கள் திரும்பி வரும்போது எப்படி வருகிறார்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, இவர்கள் எங்கு செல்கிறார்கள், இதை பற்றியெல்லாம் பெற்றோர்கள் என்று கண்டிப்பாக ஆராய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்மை தள்ளிவிட்டிருக்கின்றார்கள். அதுபோன்று ஆசிரியர்கள், பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் வருகின்ற மாணவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அப்படி அவர்கள் பழகும்போது என்ன செய்கின்றார்கள், யாருடன் பழகுகிறார்கள், இவர்கள் கல்லூரி பக்கத்தில் என்னென்ன செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, பள்ளிக்கூடங்களின் அருகில் என்னென்ன செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி அவர்கள் தீர ஆராய வேண்டும், அதை கண்டறிய வேண்டும். அப்படிப்பட்ட மோசமான போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாக்க துணை நிற்கும் எவரை ஆனாலும் சரி அவர்கள் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வந்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். என்றால்தான் நம்முடைய எதிர்கால இளைஞர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதன்படியாக நம்முடைய நாடு அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்வோம். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நம்முடைய சமூகத்திற்காக உழைக்கின்ற சமூக சேவகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போதைப் பழக்கத்திலிருந்து நம்முடைய மாணவர்களையும் இளைஞர்களையும் பாதுகாத்து நம்முடைய நாட்டை பாதுகாப்போம். நம்முடைய நாட்டை நல்ல ஒரு
எல்லோரும் ஒன்று என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்களாக நம்முடைய மக்களை மாற்றுவோம். அவர்களுக்கு கல்வியை கொடுப்போம். கல்வி வழியாக நல்லதை உணர்ந்து நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து அவர்கள் வாழ வாய்ப்பாக நாம் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் செயல்படுவோம். போதைப்பொருள் பழக்கத்தை முளையிலேயே கிள்ளி எறிவோம். அது எங்கிருந்தாலும் அது ஆணி வேரிலிருந்து அதை அறுத்தறிய வேண்டும். அது நம்முடைய சமூகத்திற்கு தேவையற்ற ஒன்று என்பதை உணர்ந்து செயல்படுவோம். நம்முடைய நாட்டை நாம் பாதுகாப்போம்.